ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. இந்த ராக்கு நின்று சச்சுன்னு வாடிரா செத்துருப்படாடோய். சேனை ஒன்று தேவை. சேனை ஒன்று தேவை. பெருஞ்சேனை ஒன்று தேவை. செம்மையாக இருக்குப்பா டீசரு. சுதா கொங்கரா படம் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. நான் பார்த்த வரைக்குமே நான் என்ன 2 படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸிங் படம் ஒன்று சுதா கொங்கரா தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. அப்புறம் நம்ம சூரரை போற்று, வேற என்ன படம் பண்ணியிருக்காங்க அவங்க ரீசெண்டாக வேறு எதாவது எடுத்திருக்காங்களா ஞாபகம் இல்லை எனக்கு. இவரும் நம்ம சிவகார்த்திகேயனும் இப்போ படம் செலெக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ அமரன் பார்த்தேன், அது நல்லா இருந்தது. அது கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி இந்த காமெடி மாதிரி இந்த நம்ம சூரி கூட சேர்ந்துட்டு கலாய்க்கிறது அந்த மாதிரி படமே எடுத்துகிட்டு இருந்தார், நடிச்சிட்டு இருந்தார். இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நான் அந்த டாக்டருக்கு அப்புறம் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. இந்த ட்ரெய்லரே வந்து என்ன ஒரு 60s பேஸ் பண்ண படம் மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க கை இது வரைக்கும் மடிச்சு விட்ருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த பராசக்தி சிவாஜி அந்த டைமில் வந்த படத்தில் தான் அந்த மாதிரிலாம் இருக்கும். மேபி 60s நடந்த கதையை 70s வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட இதெல்லாம் காஸ்டியூமில் வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஸ்டைல் வேறு மாதிரி ஆயிடுச்சு, பெல் பாட்டம் வந்துருச்சு இல்லை. இதில் 60s நடந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கதை. ட்ரெய்லர் இது டீசர் சூப்பராக இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஆனால் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது மியூசிக். எங்கே கேட்டிருக்கேங்கிறது தான் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. பட்டு அநேகமாக அடுத்த ஹிட்டு காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். இந்த வருஷம் நிறைய நல்ல படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம விக்ரமோட அந்த படம் பேர் என்ன, படம் பேர்லாம் மறந்துடுது இப்போல்லாம் அடிக்கடி. சரி பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆன உடனே பார்த்துட்டு அடுத்த ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம், பாய்.